கார்த்திக் தனது கனவை நனவாக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அவன் வாழ்க்கை எளிதாக இல்லை. பள்ளியில் சில நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள். நீயா பெரிய ஆள் ஆகப் போறே, முதல்ல மேத்ஸ் பாஸ் ஆகு. ஆனா இந்த முறை கார்த்திக் அமைதியாக இருந்தான். அவன் அம்மா சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்தது. கனவு காண்றதுக்கு யாரிடமும் அனுமதி வேணாம். ஆனா அதை நனவாக்க உழைப்பு வேணும். அவன் தினமும் காலை சீக்கிரம் எழுந்தான். 1 மணி நேரம் படிப்பு, பிறகு பள்ளி, மாலை டியூஷன். முதல் மாதம் பெரிய மாற்றம் இல்லை. 2ஆம் மாதம் மார்க்ஸ் கொஞ்சம் அதிகம். 3ஆம் மாதம் டீச்சர் பாராட்டினார். ஆனுவல் எக்ஸாம் முன்னாடி அவன் அம்மா மீண்டும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். கார்த்திக் குழம்பி போனான். இப்போ என்ன செய்ய? அவன் மருத்துவமனைக்கும் படிப்புக்கும் இடையில் ஓடினான். அம்மா சொன்னார், நான் சரியாகி விடுவேன். நீ உன் கனவை கைவிடாதே. எக்ஸாம் ரிசல்ட் டே. கார்த்திக் கைகள் நடுங்கின. ரிசல்ட்லா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கார்த்திக். அவன் கண்களில் கண்ணீர். அவன் ஓடிச் சென்று அம்மாவை அணைத்தான். இது உன்னால்தான் அம்மா. ஒரு பெரிய மேடையில் கார்த்திக் நின்றான். அவன் பேசினான். நான் பெரிய வீடு இல்லாமல் பிறந்திருக்கலாம். ஆனா பெரிய கனவு இருந்தது. என்னை நம்பிய ஒரே மனிதர் என் அம்மா. ஆடியன்ஸ் முழுக்க கைதட்டல். கனவு உழைப்பு வெற்றி. பிறர் கிண்டல் வெற்றியே நிறுத்தாது. பெற்றோரின் நம்பிக்கை மிகப்பெரிய சக்தி.